அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு திருவிசைப்பாவில், அதாவது பன்னிரு திருமுறைகளில் திருமாளிகை தேவர் பாடிய திரைவிசைப்பாவில் உள்ள பாடல்களினுடைய பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடல் கோவில் பாடியது. அதில் ஒளி வளர் விளக்கே, அதாவது இறைவனை எப்படியெல்லாம் முளமுருக திருமாளிகை தேவர் பாடியுள்ளார் என்பதை தான் இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இறைவனை எப்படியெல்லாம் அழைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையான ஒளி நாளும் வளர்கின்ற விளக்கானவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அதாவது தில்லை சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கக்கூடிய நடராசை பெருமானை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயற்கை ஒளியாக வீற்றிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாரு. அதே போல் அழிதல் இல்லாத ஒப்பற்ற பொருளானவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதாவது அழிவே இல்லாத ஒரு உயிர் இந்த பூமியில் இருக்குன்னா அது சிவன் மட்டுமே அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து உயிரினது அறிவை கடந்த ஒப்பற்ற ஞான வடிவானவன் அப்படிங்கிறாங்க. ஞானத்துக்கு அறிவிற்கெல்லாம் தலையாயவன், ஞானமே வடிவாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் என்பதை சுட்டுகிறாரு. மேலும் தூய்மை மிக்க பளிங்கு குவியலாகிய அழகிய மலையானவன் அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது பளிங்கு எப்படி பளபளன்னு தூய்மை உடையதாக எந்த விதமான களங்கமும் இல்லாமல் இருக்குமோ அதே போல் இருக்கக்கூடிய அழகிய மலையை போன்றவன் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடியவர் உள்ளத்தில் இனிமை தரும் தேனானவன் அப்படிங்கிறாங்க. அதாவது சிவபெருமானை நினைத்து யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களே அடியவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு இனிமை தரக்கூடிய, அதாவது தேனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லையை கடந்து இறைவனிடம் ஈடுபட்டிருக்கும் உள்ளத்தில் பேரின்பம் நல்கும் கனியாக உள்ளவனே சிவபெருமான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதாவது இறைவனை உள்ளத்தில் நினைக்கும் போது நம்மை அறியாமல் ஒரு பேரானந்தம் உருவாகும் இல்லையா, அந்த ஆனந்தத்திற்கு எந்த ஈடு இணையும் கிடையாது அப்படிங்கிறத திருமாளிகை தேவர் தன்னுடைய முதல் பாடலில் பதிவு செய்கிறாரு. அடுத்தபடியாக பொன்னம்பலத்து தன் கூத்தினை நிகழ்த்தும் அரங்கமாக கொண்டு அடியவருடைய காட்சிக்கு புலனாகும் அருள் நடனத்தை விரும்பி நிகழ்த்தும் உன்னை உன் தொண்டனாகிய நான் புகழுமாறு நீ திருவுள்ளம் பற்றுவாயாக அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதாவது பொன்னம்பலத்துவாணன், திருச்சிற்றம்பலன், ஓம் நம சிவாய, இதெல்லாம் சிவபெருமானுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள். அவர்களை எவ்வாறு அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதே போல் சிவபெருமான் கூத்தாடுவதில் வல்லன்மை மிக்கவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் கூத்து நடக்கும் இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரங்கமாக காட்சி தரக்கூடியவர் சிவபெருமானாக விளங்கி உள்ளார். அவருடைய அருள் நடனத்தை நம்ம பார்க்கணும்னா, அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த அருள் நடனத்தை நாம் விரும்பி பார்க்க வேண்டுமெனில் நாம் நித்தமும் சிவபெருமானை புகழ்ந்து பாடும்போது அது நமக்குள் வசப்படும் என்பதை சுட்டுகின்றார். அருள் புரியும் நடனமாடும் இந்த சிவபெருமானின் உடைய நடனங்களை 2 நடனங்களாக பிரிப்பர். அவ்விரு நடனங்களில் இயல்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மை விளக்கம் அப்படிங்கிற பாடலை எடுத்து காமிச்சிருக்காங்க. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் ஆங்கிலியில் சங்காரம் என்று வரக்கூடிய அந்த பாடல் இதனுடைய உண்மையை புலப்படுத்தும். மேலும் மாயை இதனை உதறி வல்வினை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தை யார் பரந்தாம் என்று சிவபெருமானினுடைய அந்த தாண்டவம், அதாவது தாண்டவ கூத்தினை
எப்படியெல்லாம் தன்னுடைய பாடல்களில் வெளிப்படுத்தி உள்ளார் என்பதை தான் இந்த பகுதியில் பார்த்தோம். சிவபெருமானினுடைய விளையாட்டுக்கள் என்றுமே அனைவருக்கும் ஒரு தெய்வ சக்தியை கொடுப்பதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.